ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கோழியோட கல்லீரல் இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் செய்யலை, எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் இது நல்லா சுத்தம் பண்ணணும். மண் கல் எதுவும் இல்லாமல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு, அதை ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு தண்ணி இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுறணும். அப்புறமா நீங்கள் திறந்து நம்ம பார்த்துட்டு வேகலைன்னா திருப்பி கூட வச்சுக்கலாம். இது அப்புறம் விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஃபேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அது போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம கல்லீரல் இருக்கும்ல, அது ஒரு சல்லிக்கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டு இதை வதக்கிட்டுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது போட்டதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான் வரும், பெருசுனா அரை தக்காளி போடணும். இப்போ இந்த தக்காளி இதை வதக்கணும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கல்லீரலுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அப்படிங்கும்போது உப்பு ரொம்ப பார்த்து பார்த்து சேர்க்கணும். உப்பு அதிகமாகிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ எல்லாம் உப்பு போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நம்ம அந்த கல்லீரல் வடிகட்டி வச்சுருப்போம், அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதோடு போட்டு ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு, அப்புறமா அந்த வேக வச்ச நம்ம தண்ணியும் சேர்க்கணும். தண்ணியை கொட்டிடக்கூடாது, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சிக்கன் மசாலா போடுறேன், சக்தியில் சிக்கன் மசாலா போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற மசாலா பொடி போடலாம். ஆனால் கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு மசாலா இந்த மாதிரி வேணும்னா கரம் மசாலா இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இது மட்டுமே தான் போட்டேன், எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த வேக வச்ச தண்ணியும் போட்டேன். ஏன் அப்படின்னா இதில் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த கல்லீரலில் நல்லா கொழுப்பு இருந்தது, அதுவும் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஆயில் இருந்தது. நம்மளும் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். அப்படிங்கும்போது இது ரெண்டும் சேரும்போது நல்லாயிருக்கும். இது நம்ம தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்லாம், ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்காதுன்னு சில பேர் நினப்பாங்க, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஹார்டாயிரும். அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.